وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. صدق الله العلي. எங்கள் இறைவா, என்னையும் எங்கள் பெற்றோர்களையும் முஃமின்களையும் நியாய திருப்பு நாளில் மன்னிப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா குஃபிர் லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன முஃமின்களையும் மன்னிப்பாயாக. முதல்ல தனக்காக வேண்டியும், இரண்டாவது தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, மூன்றாவது முஃமின்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான மக்களுக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா. அப்ப பிறருடைய நலம் நாடுவதும், அல்லாஹுவை ஈமான் கொண்ட அந்த ஈமான் உடையவர்களின் மீது அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, அந்த ஈமான் உடையவர்களுக்காக வேண்டி உதவி செய்வது, அந்த ஈமான் உடையவர்களுடைய அந்த நலனை விரும்புவதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். வஹஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். வஹஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், இறை விசுவாசிகளுக்காக உமது பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்துவீராக என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ முஃமின்கள் இவங்க யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை வெறுமன ஈமான் கொண்டவர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த ஈமான்ல உறுதியானவர்களாக இருப்பார்கள், அந்த ஈமான்ல ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முதன்மையானவர்களாக இருப்பாங்க, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முதன்மையானவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுத்து வாழக்கூடியவர், அல்லாஹ் எதை செய்யும்படி கட்டளையிட்டானோ அதை விரைவாக செய்யக்கூடியவர்களுக்கு பெயர் தான் முஃமின்கள் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமான்ல உறுதியாக இருப்பாங்க. எல்லாம் வல்ல இறைவன் 5வது அத்தியாயம் 32வது வசனத்துல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் ஒருவரை வாழ வைத்தால், வெறும் ஒருவரை வாழ வைத்தால் மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போன்றவராக ஆவார்கள். யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ அவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த ஒருவரை மட்டும் வாழ வைத்த நன்மை அல்லாஹ் அவர் கொடுக்க மாட்டான், அவர் மக்கள் அனைவரையும் வாழ வைத்த நன்மையை பெறுவார், மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போன்றவர் என்பதாக அல்லாஹ் சொல்றார். நீங்கள் ஒருவரை கொலை செய்தால், அநியாயமாக நியாயம் இல்லாமல் ஒருவரை பழி வாங்குறது, ஒருவரை நீங்கள் அநியாயமாக கொலை செய்தாலோ அநியாயமாக பழி வாங்கினாலோ, அது அநியாயமாக நடந்தால் மக்கள் அனைவரையும் அவர் கொலை செய்தவர் போன்றவர் ஆவார் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். சகோதரர்களே, அநியாயமாக ஒருவரை பழி வாங்குவது ஒரு முஃமினுடைய அடையாளம் அல்ல, அது ஒரு முஸ்லிமினுடைய அடையாளமும் கிடையாது. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது, ஒரு முஸ்லீம் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் கோபமுடையவராக இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் விரோதம் உள்ளவராக இருக்கக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அப்ப அநியாயமாக ஒருவரை பழி வாங்குவது, அதிலும் நல்லவர்களையும் பலகீனமானவர்களையும் பழி வாங்குவதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் தீய செயல் என்பதாக சொல்றாங்க. ரொம்ப பலகீனமானவங்க, ரொம்ப நல்லவங்களை என்ன செய்யறது, அவங்கள நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், அவர்களை நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனா அவர்களை எதுவுமே செய்யாம அந்த பலகீனமானவர்களை நல்லவர்களை ஒருவர் என்ன செஞ்சிடறாரு, விட்டுடுறாரு. அவர் மேல குறையே இருந்தாலும் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அது நன்மையான ஒரு செயல். அப்போ பலகீனமானவர்களை நல்லவர்களை பழிவாங்குவது, அவர்களுக்கு இடையூறு தருவது, அவர்களுக்கு நாம் இடைஞ்சலை ஏற்படுத்துவது கெட்ட செயல் என்பதாக சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சொர்க்கத்துல யாரு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பலகீனமானவர்களும் ஏழைகளும் ஒன்றும் தெரியாதவர்கள், அதாவது
இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒண்ணுமே தெரியாதையா அவருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம் சில பேரை பார்த்து. அந்த மாதிரி பலகீனமான மக்களும் ஏழைகளும் தான் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்ப வஹஃபில் ஜனாஹக்கலில் முஃமினீன், முஃமின்களுக்கு உமது பணிவு என்னும் ரெக்கையை தாழ்த்துவீராக அல்லாஹ் சொல்றானே, அந்த முஃமின்களுக்காக வேண்டி நாம துஆ செய்யணும். யாரெல்லாம் முஃமின்கள்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய கட்டளை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ, தொழுகையில அல்லாஹ்வினுடைய அந்த இதர கடமைகள்ல யார் முதன்மையாக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அத்தகைய நல்லவர்கள் முஃமின்களுக்காக வேண்டி நாம துஆ செய்யணும். யா அல்லாஹ் ரப்பனா குஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன, முஃமின்களையும் என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக என்பதாக துஆ கேட்கணும். ஒரு முஃமின் மற்றொரு முஃமினிடம் ஒன்றை ஒன்று உறுதியாக்கக்கூடிய செங்கல் கட்டிடத்தை போன்றவராக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸ்ரத்னா அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு இப்படித்தான் இருக்கணும். ஒரு சகோதரன் இன்னொருடைய சகோதரருக்கு ஒரு கட்டிடத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய செங்கலை போன்று, கட்டிடத்தை உறுதியாக ஆக்கக்கூடிய இரண்டு செங்கலை போன்று இருக்கணும். அப்ப ஈமான் உடையவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு கட்டிடத்தை உறுதியாக்கக்கூடிய செங்கலை போன்று இருக்கணும். அவர்கள் தங்களுக்குள் எப்படி வாழக்கொள்ள வேண்டும் சொன்னால் உதவிகள் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் இன்னொருடைய சகோதரருக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனைகளை செய்து கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கலிலே உதவி கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் சுக துக்கங்களில் பங்கு எடுத்துக் கொள்வது, அவருக்காக வேண்டி இவர் துஆ செய்வது, இவருக்காக வேண்டி அவர் துஆ செய்வது, இது சிறந்த செயல். இது அல்லாஹ்விடத்திலே சிறந்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நியமிக்க சகோதரர்களே, இன்னைக்கு இதுக்கு நேர் மாற்றமாக நடக்கிறத பார்க்கணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யறதுலாம் கிடையாது. ஒரு சகோதரன் இன்னொருடைய சகோதரனுக்கு உதவுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்குது. அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனைகளை செய்து கொள்வதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட, ஒரு முஸ்லிமான சகோதரர் எடுத்துக்குவோம், ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரர்கிட்ட போய் ஒரு நல்ல விஷயத்திற்காக வேண்டி ஆலோசனை கேட்பதற்கே பயப்படுறாரு. ஏன்னு சொன்னா இவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்க போய் நம்ம என்ன செய்ய போறோங்கிறது இவருக்கு தெரிஞ்சு இவர் வேற ஏதாவது பண்ணி விட்டாருன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா அவ்வளவு போட்டி இருக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே, சகோதரர்களுக்கு மத்தியிலே தொழில் ரீதியாகவே ஒரு போட்டி இருக்குது. ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை தருவதல்ல, அது ஒரு பொறாமையை நிகழ்த்தக்கூடியதாக நாம பார்க்கிறோம். ஆனா அது முஸ்லிம்கள் முஃமின்களுடைய செயல் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போன்று நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்க அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்க, அவர் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். இதுதான் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய சிறந்த வாழ்க்கை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முஃமினுடைய பாதுகாப்பை சிறந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தொல்லை தருபவராக இருக்கக்கூடாது. ஒரு சகோதரர் இன்னொருடைய சகோதரருக்கு இடையூறு தரக்கூடியவராக இருக்கக்கூடாது. அவரும் இடையூறு தரக்கூடாது. அவரை சார்ந்த அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டும் அவர் இடையூறு தரக்கூடாது. நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, பாதையில ஏதாவது கல்லோ அல்லது முள்ளுகளையோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எடுத்து ஓரமா போடுங்க, அது உங்களுடைய கடமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது பாதையினுடைய உரிமை என்பதாக சொன்னாங்க. ஒரு வழி பாதையில கல்லு முள்ளு மக்கள் நடக்க முடியாத அளவுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அந்த பொருள்களை எடுத்து நீங்கள் ஓரமாக போட வேண்டும். அது அந்த பாதையினுடைய உரிமை என்பதாக ஒரு பாதைக்கு உரிமையை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தங்களுடைய சஹாபாக்களிடத்துல, என் அருமை சஹாபாக்களே, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தாலோ அல்லது உங்களுடைய வீடுகளுக்கு சென்றாலோ அல்லது நீங்கள் கடை வீதிகளுக்கு சென்றாலோ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாள்களும் அல்லது உங்களுடைய அம்புகள், இந்த அம்புகளினுடைய அந்த முனைகளில் உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள்.
அந்த அம்புகளுடைய முனைகளில் உங்களுடைய கைகளை, உங்களுடைய உள்ளங்கைகளை வைத்து அந்த அம்பினுடைய முனைகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படியே அந்த அம்புகளை நீங்கள் கையில் எடுத்து செல்லும் பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த அம்புகள் உரசிவிடக்கூடாது, அந்த முனைகள் உரசிவிடக்கூடாது. உங்களை விட, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளை விட உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுடைய பாதுகாப்பு முக்கியம். ஒவ்வொரு முஸ்லிம் முஃமினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய பாதுகாப்பை விரும்பக்கூடியவராக இருக்கணும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய பாதுகாப்பை விரும்பக்கூடியவராக இருக்கணும். சகோதரத்துவத்தோடு இருப்பதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது என்பதாக சொல்றாங்க. அன்னைக்கு அம்புகளையும் கத்தியையும் சஹாபாக்கள் கொண்டுட்டு போவாங்க. எப்பவுமே கையில் அம்பு இருக்கும், இல்லைன்னா வாள் இருக்கும். அது அதிகமாக அவர்கள் கையில வச்சிருந்தாங்க. அதனால இந்த செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்துவது நம்முடைய வாகனங்கள். நம்முடைய வாகனங்கள்ல நாம பயணிக்கும் போது நாம் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை கொண்டு யாருக்கும் எந்த இடையூறும் தரக்கூடாது. யாரும் அந்த நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் தந்துடக்கூடாது. அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு யாருக்கும் எந்த வகையான இடையூறும் தராமல், யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாதவாறு இருப்பது ஒரு முஃமினுடைய சிறந்த வாழ்க்கை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரப்பனா கஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வலி முஃமினீன முஃமின்களையும் மன்னிப்பாயாக. அத்தகைய முஃமின்களுடைய கூட்டத்திலே ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. வாயில்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது